ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த பயிர் வகைகள் எல்லாமே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெந்தயமும் சாப்பிடுவாங்க. அதை நம்ம வந்து நிறைய பேர் முளை கட்டி சாப்பிட்டோன்னா இன்னும் நமக்கு வந்து பவர் அதிகம், நல்ல சக்தியும் கூட. நாங்கள் கொள்ளு, இந்த பச்சைப்பயிறு இது எல்லாமே நாங்கள் முளைக்க வச்சு ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, எந்த தானியம் எந்த பயிராக இருந்தாலும் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு 6-7 மணி நேரம் ஊற வைக்கணும். 6லேருந்து 7 மணி நேரம். அதுக்கப்புறம் நல்ல வடிதட்டில் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வடிய வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாக்கா நம்ம நல்லா பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி முளைப்பு வந்துடும். கொள்ளு, பச்சைப்பயிறு, வெந்தயம் எல்லாமே நம்ம வந்து அந்த ஊற வைக்கிற டைமும் அந்த முளைக்க விடுற நல்ல தண்ணியை வந்து இருத்துடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அந்த வடிதட்டில் போட்டு பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா துணியில் போட்டுருவாங்க. துணியில் போட்டு மூட்டை கட்டி இப்படி கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்போ தண்ணியும் ட்ரைன் ஆகிடும், நல்லா சீக்கிரமாகவும் அந்த முளைப்பு வந்துடும். இது வந்து நம்ம வந்து சேலட் செய்யறதுக்கு ஒரு ரெசிபி, நம்ம கிச்சனுக்கும் நம்ம இதுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பச்சையாக சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமான முளை விட்ட தானியம் கிடச்சிச்சு. நம்ம வந்து கடையிலலாம் இப்போல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டில் போய் பழமுதிர்ச்சோலையிலலாம் போய் வாங்குவாங்க. சின்ன சின்ன இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ன்ட்டு சின்ன குட்டி குட்டி பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்காக வேண்டி பச்சையாக சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? எஸ் எஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.